ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் பற்றி தாங்க. ஒரு சில பேருக்கு இந்த தெய்வத்தை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கோவிலுக்கு செல்றோம் அப்படின்னும் பொழுது மற்ற கோவில்கள் நடக்கக்கூடிய வழிபாட்டை விட இந்த கோவில்கள்ல புதுவிதமான வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ ஒரு தெய்வத்தை பார்த்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்னா கை கூப்பி எனக்கு இந்த பிரச்சனை நீங்கிடணுமா, இல்ல கடன் தொல்லையா இருக்கு, இது சரியாயிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த திருத்தலத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா, இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது சரி, மிளகா அரைத்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கள் பின்பற்றிட்டு வராங்க. இந்த மிளகாய் அரைத்து வைத்து வழிபாடு பின்பற்றக்கூடியது அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த தெய்வத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னுட்டு. ஆமாங்க, எல்லா பெண்களுக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் அவங்களை பற்றி தான் நம்ம பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாசாணி அம்மன் கோவில்கள்ல ஏன் இந்த வழிபாடு வைத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மாசாணி அம்மன் எப்படி அதாவது சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்து எப்படி இவங்க தெய்வமா அனுகரித்தாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க ஏன் தெய்வமா அனுகரிச்சாங்க தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஏன் மிளகாய் இந்த தேய்த்து நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். முன்னதான் நம்ம மாசாணி அம்மன் எப்படி தோன்றினாங்கன்றது வரலாற்றை பற்றி பார்த்துடுவோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அடர்ந்த காட்டு பகுதியில இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு குடிசை வீட்டுல மட்டும் ஒளி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ஒளி எரிஞ்சிட்டு இருந்த வீட்டுல போயிட்டு மகிழன் சொல்லக்கூடிய ஒருத்தர் கதவை தட்டி, நீங்க மருத்துவச்சி தானே, என்னோட மனைவி காட்டுல மாட்டிக்கிட்டாங்க, நீங்க காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேக்குறாங்க. அந்த பெண்மணியும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அதாவது அந்த மருத்துவச்சி அவங்களுக்கு என்னன்னா, அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு ஒரு 9 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 9 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் காட்டுல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அரக்கன், கொடூர அரக்கன் துரத்திட்டு இருக்க மாதிரி கனவு வரும். ஆனா அந்த அரக்கன் அந்த பெண்மணியை கொல்ல முயற்சிக்கிறான். அந்த அரக்கன் கொல்ல முயற்சிக்கிறான் அந்த கர்ப்பிணி பெண்ணை. அந்த முயற்சிக்கும் பொழுது இவங்களுக்கு கனவு விழிச்சிடுறாங்க. அப்படி விழிச்சிட்டு அங்க தண்ணி குடிக்கிற சமயத்துலதான் இந்த மகிழன் சொல்லக்கூடியவரும் கதை தட்டி, என்னோட மனைவி காட்டுல இருக்காங்க, பிரசவ வலி ஏற்பட்டுட்டது, நீங்க உடனே மருத்துவம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிழன் சொல்லக்கூடியவர் கூப்பிடுறாங்க. அந்த மருத்துவச்சி, யாரப்பா நீ இந்த நேரத்துல நீ கதவை தட்டிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லாம் உங்களுக்கு போர் வழியில விழாவறையே சொல்றேன், முதல்ல என் மனைவியை காப்பாற்றுறேங்க, ஏன்னா இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிக்கக்கூடியது என் மனைவியை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகிழன் கூட்டிட்டு போறாங்க. அந்த மருத்துவச்சி கண்ட கனவு ஒருவேளை பலிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அரக்கன் இது வரைக்கும் 99 கர்ப்பிணி பெண்களை, நிறைமாத கர்ப்பிணி பெண்களா இருக்கக்கூடியவங்க அந்த காட்டு வழியில போகும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்கள் மீது மிளகாய் பொடியும் மிளகாய் தூவி அந்த சிசுவை அழிச்சு அந்த சிசுவை சாப்பிடக்கூடிய ஒரு கொடூர அரக்கன். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுடைய மனைவி இந்த காட்டுப்பகுதியை விட்டுட்டு நியாயமாப்பா இது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் மகிழனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த உலகத்திலேயே தன்னுடைய மனைவியை தான் உயிரா நினைக்கக்கூடிய மகிழன் இப்படி ஒரு அரக்கன் கிட்ட நம்மளோட மனைவி விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்ப மருத்துவ வச்சு, சரிப்பா உன்னுடைய நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது, வா நம்ம முன்னாடி சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ போற வழியில நீங்க யாருப்பா இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க, உன்னை பார்த்தா ஏழை வீட்டு பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு மருத்துவச்சி கேக்குறாங்க. இந்த கதைக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது தெரிஞ்சா மட்டும்தான் காட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சயானி என்ற பெண் எப்படி வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த காலத்துல நன்னா என்கிற மன்னன் ஆண்டுட்டு இருந்தாரு. அந்த நன்னா எண்ணக்கூடிய மன்னருக்கு முனிவர் ஒரு மாங்கனியை கொடுக்குறாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டது இவருக்கு ருசி அடக்க முடியல. இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ மாம்பழங்கள் சாப்பிட்டுருக்கோம், ஆனா இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சுவை எதுலையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ முனிவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னா இது நான் உங்களுக்கு வரம் கிடைத்து எனக்கு கிடைத்த ஒரு மாம்பழத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு குருதேவர் நான் அவங்களுக்கு தூதனா இருந்ததுனால எனக்கு இந்த மாங்கனி கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசையினால நான் கொடுத்துருக்கேன். இந்த மாங்கனி நீங்க சாப்பிட்டதுமே இது மீண்டும் நீங்க மரத்துல நட்டு வைக்க கூடாது. இந்த கொட்டையை
சாப்பிட்ட பின்பு இந்த கொட்டையை வந்து நீங்க நீர்ல வந்து வீழ்த்து விட்டு வந்து விடணும், வீசி வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து நன்னா என்கிற மன்னனுக்கு மாங்கனி வந்து கொடுக்குறாங்க. முனிவரின் பேச்சை மீறி அந்த நன்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாங்கனியோட ருசி வந்து எனக்கு வந்து பிடித்து விட்டது, அதனால மீண்டும் இந்த மாங்கனியை சாப்பிடணுன்ற ஆசையில மண்ணுல வந்து நட்டு வைக்கிறாங்க. இது வளர்ந்த பின்பு யாராவது பறித்து விடுவாங்களோன்றதோட அவங்களை சுத்தி ஒரு படையை வந்து நிப்பாட்டுறாங்க. அதாவது மாங்கனிக்குன்னு சொல்லிட்டு அவங்களை சுத்தி ஒரு படை வீரர்களை வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இந்த மாமரம் மலர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கனி கூட வந்து பூக்கவே வந்து பூக்காது. ஒரு பூ பூக்கும், ஆனா பூத்த பின்பு கொஞ்ச நாட்களே அந்த உதிரம் வந்து ஆரம்பிச்சிடும். இதனால நன்னான்கிற மன்னன் வந்து ஆத்திரம் வந்து அடைகிறாரு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, எத்தனையோ நம்ம அரண்மனை சுற்றி எவ்வளவு மரங்கள் வந்து நட்டு வந்து வைத்திருக்கோம், எத்தனையோ மரங்கள் வந்து நம்ம வெளியில இருந்து கூட அந்த மாங்கனியோ சரி இல்லை எந்த ஒரு கனியும் சரி நம்ம வாங்கிட்டு வந்து வந்திருக்கோம். ஆனா இந்த மாங்கனிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இது மட்டும் ஏன் வந்து காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப மீண்டும் முனிவர் வந்து நன்னா என்கிற மன்னன் முன்னாடி வந்து, மன்னன் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், இந்த மாங்கனியில ஒரு பூ கூட பூக்காது நான் வந்து சொல்லிதானே உங்களுக்கு வந்து கொடுத்தேன், ஆனா நீங்க ஏன் வந்து நட்டு வந்து வைத்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. இந்த மாங்கனியோட ருசி வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது, மீண்டும் அந்த மாங்கனியை வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முனிவர் கிட்ட வந்து சொல்லுவாரு. மன்னரே கேட்டதுனால முனிவர் வந்து பண்ணுவாரு, சரி உங்களுடைய ஆசைக்காக மீண்டும் ஒரே ஒரு மாங்கனி மட்டும்தான் இதுல வந்து பூக்கும், ஆனா அந்த மாங்கனி வந்து நீங்க வந்து சாப்பிடக்கூடாது, தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணுக்கு தான் இது போய் வந்து சேரும், அதை நீங்க வந்து தடுத்துடவே முடியாது, அப்படி அந்த பெண் கிட்ட போனாலும் சரி நீங்க வந்து எதுவும் அந்த பெண்மணி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாரு முனிவர். ஆனா நன்னான்கிற மன்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாங்கனி பூக்கிற சமயத்துல, அதாவது முனிவர் சொல்லி போனதுக்கு அப்புறமா அந்த பூவை வந்து உதிர வந்து ஆரம்பிக்கும். மாங்காயா காய்ச்சல் பின்பு அந்த படை தளபதிகள் கிட்ட வந்து சொல்லுவாரு. அதாவது மாங்கனியை சுற்றி மாம்பரத்தை சுற்றி ஒரு படை தளபதிகளை படை வீரர்கள் நிப்பாட்டு இருந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லுவாரு, இந்த கனியை வந்து யாரு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து நீங்க வந்து விதிச்சிடணும், யாரு என்னெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நன்னன் என்கிற மன்னருக்கு படை தளபதிகள் இருப்பாங்க இல்லையா, அதுல படை தளபதியில ஒரு சிறந்த தளபதி தான் வந்து கோஷர். அந்த கோஷர் அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்காங்க, அவங்க பேரு சயானி. இந்த சயானி அவர்கள் மீது அவங்க தந்தையான கோஷர் அளவு கடந்த பாசம் வந்து வைத்திருப்பாங்க. அந்த அளவு கடந்த பாசம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய மகள் எது கேட்டாலும் சரி உடனே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அந்த அளவுக்கு பாசம் மிகுந்த தந்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோஷர் வந்து அந்த சயானி என்கிற பெண்ணுக்கும் சரி அவங்களுக்கும் மாங்கனி மாம்பழம் என்றா ரொம்பவே வந்து பிடிச்சிடும். மாம்பழம் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு மாங்காய் என்றாலும் ரொம்பவே வந்து பிடிக்கும் சயானி அவங்களுக்கு. அந்த மாங்காயை வந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது அது மீது மிளகாய் பொடி தூவி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இந்த சயானி என்ற பெண்ணு அவங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்து இருக்கு. அப்படி ஒரு முறை சாப்பிட்டு இருக்கும் பொழுது கோஷர் அவர்களுக்கு எதிர்த்த நாட்டு மன்னர் வந்து ஒரு பரிசை வந்து அனுப்பிவிடுவாங்க. என்னன்னா அந்த பரிசு எப்படி இருக்கும்னா, மானின் மீது சிங்கம் வந்து ஏறுவது போல காட்சி இருக்க மாதிரி ஒரு பொம்மையை வந்து பரிசா வந்து அனுப்புவாங்க. இந்த பரிசை பார்த்ததுமே அந்த சயான் என்ன பண்ணுவாங்க, மாங்காயை மீது மிளகாய் இப்படி தூவிட்டு வந்து அது கீழே வந்து விட்டுடுவாங்க. இதனாலதான் அந்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இதனாலதான் நம்மளுடைய மாங்கனி வந்து போச்சு, இனி இந்த பொம்மை வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட தலைய அங்க இருக்கக்கூடிய வாள் கொண்டு வந்து வெட்டிடுவாங்க. இது அரண்மனையில எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமாயிடும். எப்பொழுதும் சாந்தமாக இருக்கக்கூடிய சயானி இப்ப மட்டும் ஏன் வந்து இவ்வளவு வந்து கோபம் அடைஞ்சிருக்காங்க, ஒரு மாங்கனி கீழே விழுந்ததுக்கா இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்பாங்க. இது தன் தவறி விழுந்த சயானி வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டதுக்கு அப்புறமா சரி இது போல இனி நான் நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து வருந்த ஆரம்பிச்சிருவாங்க. மகளின் ஆசை வந்து எப்போதும் நிறைவேற்ற கொண்டிருக்கக்கூடிய தந்தை வந்து இவங்களுக்கு வந்து பருவம் அடைஞ்சிருவாங்க. பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மகனை வந்து ஒரு வீரனுக்கு மட்டும்தான் வந்து கட்டி வந்து கொடுக்கணும், அவன் பணக்காரனா இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லோரிடமும் எதிர்த்து போர் தொடுக்கக்கூடிய ஒரு வீரனாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரனை வந்து தேட ஆரம்பிப்பாரு. அப்படி தேடும் பொழுதுதான் கிடைத்தவர் தான் இந்த மகிழன். இந்த மகிழன் யாருன்னா பக்கத்து நாட்டு மன்னரோட படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகிழன் அவருக்கும் சரி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து அதிகமா இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சரி அவங்க எதிர்த்து வந்து போராட வந்து ஆரம்பிப்பாங்க. இவங்க போர் தொடுக்கிற எல்லா இடத்துலயுமே மகிழன் அவருக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒருத்தர்கிட்ட வந்து தன்னுடைய மகளான சயானியை வந்து கட்டி வந்து கொடுத்துருவாரு. இந்த கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா பெரிய தந்தையை பெரிய மரணம் இல்லாம சயானி வந்து அவங்க மகிழன் கூட வந்து போவாங்க.
பின்பு ஷயானி வந்து கருவுற்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மகிழன் வந்து இவங்களை வந்து உயிருக்கு உயிரா வந்து நேசிக்க ஆரம்பிப்பாரு. எந்த ஒரு சிறு வேலை கூட ஷயானிக்கு வந்து விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பக்கத்துல இருந்து பார்த்து கொள்வாங்க. தன்னையை விட கணவன் வந்து நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷயானிக்கும் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இருவருக்குள்ளேயும் காதல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல ஷயானிக்கு வந்து 8வது மாதங்கள் வந்து நிகழும். 8வது மாதங்கள் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷயானியோட கணவரான மகிழன் வந்து சொல்லுவாங்க. அதாவது கோஷர் மன்னர் கிட்ட போய், நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாமாம்மா, நான் வந்து என்னோட மனைவிக்கு வந்து பிரம்மாண்டமா நான் வந்து வளகாப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாரும் இங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மகிழனுடைய அரண்மனையில கோலாகலமா வந்து அவங்க மனைவி ஷயானிக்கு வளகாப்பு வந்து நடத்துவாங்க. அந்த வளகாப்பு எப்படி இருக்குன்னா, ஊரே பார்த்து சொல்லக்கூடிய திருவிழா கோலம் போல காட்சி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு திருவிழா போல தன்னுடைய மனைவியோட வளகாப்பு வந்து நடத்தணும்னு ஆசைப்பட்டு அதன்படி மகிழன் வந்து நடத்தவும் ஆரம்பிப்பாங்க. இந்த வளகாப்பு எல்லாமே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கோஷர் வந்து என்ன பண்ணுவாரு, மருமகளே நான் வந்து என்னோட மகளை வந்து அரண்மனைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து போறேன், இதுதான் வந்து நம்மளுடைய சம்பிரதாயம். பெண்களுக்கு வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பிறந்த வீட்டுல தான் வந்து குழந்தை வந்து பிறக்கணும்ன்றது நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்ட வந்து ஒரு விஷயம். அதனால நான் என்னுடைய மகளை வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா மனைவி பிரியறதுக்கு மகிழனுக்கும் சரி, கணவனை பிரியறதுக்கு ஷயானிக்கும் சரி, இருவருக்குமே மனம் இல்லை. அதனால கோஷர் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து என்னோட வந்து அனுப்பி வைங்க, குழந்தை பிறந்த 1 மாதத்திலேயே மீண்டும் நான் வந்து அனுப்பி வந்து விட்டுடுறேன் அப்படி சொல்லிதான் வந்து கூட்டிட்டு வந்து போகாரு. ஷயானி வந்து தன்னுடைய பிறந்த இடத்துக்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய தோழிகளை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. தோழிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட சிறு வயது ஆசைகள் எல்லாமே வந்து சிறு வயதுல வந்து அவங்க விளையாடிட்டு இருந்து எல்லாமே வந்து பேச வந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாமே பேசிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு தோழி வந்து சொல்லுவாங்க, நம்ம இந்த ஆற்றங்கரையில போய் குளிச்சோம், இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஷயானிக்கு வந்து மீண்டும் அந்த ஆற்றங்கரையில குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசை வந்து வந்துடும். இதனால தன்னுடைய ஆசையை வந்து அடக்க முடியாம தன்னுடைய தந்தை கிட்ட போய் வந்து முறையிடுவாங்க. அப்பா நான் வந்து இந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த ஆற்றில போய் குளிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க கூட்டிட்டு வந்து போங்க, இல்லைன்னா வந்து என்ன வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா நிறைமாத கர்ப்பிணி எப்படி வந்து நம்ம வந்து வெளியே வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கோஷர் வந்து யோசிச்சுட்டு வந்து இருப்பாங்க. ஆனா மறுபக்கம் மகளும் சரி கர்ப்பிணி பெண்ணாவும் வந்து இருக்காங்க. ஆசை வந்து நிறைவேற்றி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கோஷர் வந்து நல்லா சிந்திச்சுட்டு, சரிம்மா நீ வந்து பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வா, ஆனா ஆற்றங்கரையில நீ இறங்கக்கூடாது, படிக்கட்டுல மட்டும்தான் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க தோழிகளை வந்து பாதுகாப்பா வந்து அனுப்புவாங்க. அப்படி வந்து போயிடுவாங்க. போயிட்டு அந்த ஆற்றங்கரையில குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஆற்றங்கரை எங்க இருக்கும்னா, அந்த நன்னா என்கிற மன்னர் வந்து மரம் நட்டு வச்சாங்க இல்லையா, அந்த மரத்துக்கு மேலதான் அந்த மாங்கனி வந்து இருக்கும். அந்த ஆற்றங்கரைக்கும் மரத்துக்கும் நடுவுல தான் வந்து இருக்கும் அந்த ஆற்றங்கரை. அந்த மாங்கனி கீழே விழுந்து அந்த ஆற்றங்கரையில வந்து விழுந்துடும். ஆற்றங்கரையில அடிச்சுக்கிட்டே வந்து ஷயானி கிட்ட வந்து சேர்ந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்போம், முனிவர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாங்கனியை மண்ணா நீங்க வந்து சாப்பிட முடியாது, தெய்வத்தால் ஆகக்கூடிய பெண்ணுக்கு தான் இந்த மாங்கனி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படியே ஷயானியிடம் வந்து இந்த மாங்கனி வந்து சேர்ந்துடும். இந்த மாங்கனி சுவைத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஷயானிக்கு வந்து தோன்றும், இந்த ஊர்ல வந்து எவ்வளவு மாங்கனி வந்து சாப்பிட்டு இருக்கோம், நம்ம வீட்லயும் சரி மாமரம் வந்து நட்டு வச்சிருக்கோம், ஆனா இந்த மாங்கனியை போல ஒரு சுவை வந்து எதுலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் வந்து அந்த வாசனையிலே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த மாங்கனியை பார்த்தது பின்பே அவங்க தோழிகள் வந்து சொல்லிடுவாங்க, ஷயானி நீ இந்த மாங்கனி வந்து சாப்பிட வந்து கூடாது, ஏன்னா இது வந்து நன்னா என்கிற மன்னருடைய மாங்கனி, இந்த மாங்கனி பூக்குறதுக்காக பல ஆண்டு காலம் வந்து அவர் வந்து காத்துட்டு வந்து இருக்காரு, நீ சாப்பிடாது, இது வந்து அப்படியே வந்து விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா ஷயானி கேட்காம இந்த மாம்பழத்தின் மீது உள்ள ஆசையால அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மாங்கனி கீழே விழுறத பார்த்ததுக்கு அப்புறமா மாமரத்திற்கு பாதுகாவலாக இருந்த அந்த படை வீரர்கள் அது பின்னோக்கி வருவாங்க. அப்போ வந்து ஷயானி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்ததன் பின்பே அந்த படை வீரர்கள் ஷயானி கைது செய்து ஒரு கைதை போல நன்னா என்கிற மன்னருடைய அரண்மனைக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இதை கேட்டதுமே அதாவது தோழிகள் போயிட்டு மகிழனிடமும் சரி அந்த கோஷர் மன்னரிடம் கோஷர் படை தளபதியிடம் சரி முறையிடுவாங்க. அப்போ மகிழனும் சரி கோஷரும் சரி மகளை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில அரண்மனை கிட்ட வந்து மன்னா கிட்ட வந்து கேட்பாங்க. நன்னா என்கிற மன்னர் கிட்ட, என்னுடைய மகள் வந்து இந்த தவறு வந்து தெரியாம வந்து பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நிறைமாத கர்ப்பிணி, நீங்க வந்து விட்டுடுங்க, நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கோஷர் வந்து சொல்லுவாங்க. அப்போ மகிழனும் வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு 1000 யானைப்படைகளை வந்து நான் அனுப்புறேன்னா, அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவிக்கு ஈடாக நான் உங்களுக்கு வந்து பொற்காசுகள் வந்து நான் கொடுக்குறேன், ஆனா என் மனைவியை மட்டும் நீங்க வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
மகிழன்னு சொல்லுவாங்க. ஆனா இருவரு பேச்சுக்கும் மனம் இல்லாத மன்னர் வந்து என்ன பண்ணுவாரு, ஷயானிக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிப்பாரு. இதனால ஆக்ரோஷம் அடைந்த மகிழன் வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னரையும் சரி படைவீரரும் சரி எதிர்த்து போரிட்டு அந்த சாம்ராஜ்யத்தை வந்து அழிச்சிட்டு ஷயானியை வந்து கூட்டிட்டு வந்து வந்துருவாங்க. ஆனா இதன்படி மன்னர் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மன்னர்கிட்ட, முனிவர் நீங்க இந்த மாங்கனியை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிதான் வந்து கொடுப்பாங்க. ஆனா இது எதுவுமே கேட்காம மன்னர் வந்து இருப்பாங்க. அவங்க சொன்னபடி இந்த சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சிரும். சாம்ராஜ்யத்தை அழிச்சு விட்டுட்டு மகிழன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷயானி அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுப்பாதை வழியா நம்ம அரண்மனைக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வருவார். அப்படி கூட்டிட்டு வரும் பொழுதுதான் அவங்களால வந்து வலி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 9வது மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அவங்க கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வலி வந்து வலி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி எடுத்ததுக்கு பின்பு ஷயானி வந்து மகிழன் கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னால ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்க முடியல, இங்க சுற்றி எங்கேயாவது பார்த்து மருத்துவச்சி இருந்தா வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வந்து விடுவாங்க. மனைவியை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு போகவும் மனம் இல்லை. அதே நேரம் ரொம்ப நேரம் விட்டுட்டா குழந்தைக்கும் சரி மனைவிக்கும் சரி ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்துல மகிழன் வந்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப வந்து ஓட வந்து ஆரம்பிச்சு, நான் ஓடியாச்சு, நான் வந்து மருத்துவத்தை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்போதான் இந்த மருத்துவத்தை வச்சுக்கிட்டு இந்த நடந்த கதை எல்லாமே சொல்லுறாரு. என்னப்பா நீ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டே, அந்த அரக்கன் வந்து இது வரைக்கும் 99 குழந்தைகளை வந்து சிசு வந்து சாப்பிட்டு இருக்கான், இந்த 100வது உன்னுடைய குழந்தை வந்து சாப்பிட்டான் அப்படின்னும் பொழுது எந்த தெய்வத்தாலையும் இவனை வந்து அழிக்க முடியாத சக்தி வந்து இவனுக்கு கிடைச்சிரும், இப்படி ஒரு இடத்துல வந்து உன்னுடைய மனைவி வந்து விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து மனம் வந்து வேதனை அடைய ஆரம்பிக்கிறாரு மகிழன். சரிம்மா இது ஏதோ ஒரு தவறுதல் நடந்துச்சு, வாங்க வேகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து போய் பார்ப்பாங்க. அதாவது ஷயானி அவங்களை வந்து விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க ஷயானி வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து குரல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு, ஷயானி நீ எங்க இருக்க, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு மகிழன். அப்ப வந்து தூரத்துல வந்து ஒரு அரக்கன் வந்து ஒரு பெண்மணி வந்து துரத்திட்டு போறதை வந்து இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும் பொழுது மகிழன் வந்து இது என் மனைவி ஷயானி தான், வாங்க நம்ம போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த அரக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷயானி மீது மிளகாய் பொடி தூவி அந்த குழந்தை வந்து கொல்ல வந்து பார்ப்பான். அப்ப மிளகாய் பொடி தூவுன உடனே ஷயானிக்கு வந்து ஒரு சக்தி வந்து கிடைக்கு. என்னன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தவங்க ஒரு தெய்வமா வந்து மாறிடுவாங்க. அந்த தெய்வமா மாறும்போது எப்படின்னா, அவங்க கைகள்ல சூளமும் சரி 6 கைகள் எல்லாமே வந்து வீழ்த்தி அந்த அரக்கனை வந்து கொண்டுடுவாங்க. அரக்கனை கொண்டு பின்பு இவங்க வந்து ரொம்பவே உக்கிரமா வந்து காட்சி வந்து கொடுப்பாங்க. அந்த உக்கிரமா காட்சி கொடுக்கறத பார்க்கும் பொழுதுதான் மகிழனும் சரி அந்த மருத்துவச்சியும் சரி வந்து வராங்க. தன்னுடைய குழந்தை கூட பிறக்க விடாமல் இந்த அரக்கன் கொல்ல பார்த்தானே அப்படின்ற ஆக்ரோஷனத்தை வந்து அரக்கனை வந்து கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 99 கர்ப்பிணி பெண்களை நீ வந்து நிலை வந்து இப்படி வந்து சிதைச்சிருக்கியே, இதுக்கு பின் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொல்ல வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. கொல்ல பின்பு அந்த முகம் முழுவதும் ரத்தமா வந்து இருந்தது. அந்த அரக்கனோட ரத்தம் முழுவதும் ஷயானி அவங்க மீது வந்து தெரிஞ்சிடும். அப்ப ஷயானி மீது தெரிச்ச பின்பு என்ன ஆகும்னா, அந்த மருத்துவச்சி வந்து உரையிடுவாங்க, அம்மா நீங்க வந்து இந்த அரக்கனை கொண்டு இந்த கிராமத்துக்கே வந்து விடுவிச்சிட்டீங்க. ஏன்னா இந்த அரக்கனாலேயே சரி இது வரைக்கும் 99 குழந்தைகள் வந்து சிசு வந்து கொண்டிருக்கான். அதனால இந்த பின்பு இந்த கிராமத்துல வந்து யாரும் சரி கருவுறக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவிட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு வந்து திருமணமே ஆகாமல் இருந்திருக்குமா, நீ வந்து இந்த கிராமத்தையும் வந்து காப்பாத்திருக்கக்கூடிய எங்களுடைய காவல் தாய் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்க. உடனே வந்து அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி, நாங்க வந்து இதுக்கு பின்பு உங்களை வந்து ஒரு தெய்வமா வந்து நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம், உங்களோட கோபம் எல்லாமே நீங்க எப்போ சாந்தமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முறையிடுவாங்க. அவங்க மாங்கனி சாப்பிட்டு வந்து ஆசைப்பட்டு இப்படி தெய்வமா ஆனதுனால அவங்களுக்கு மாங்கனி அம்மன் என்ற பேரும் வந்து இருக்கு. அப்ப இந்த அரக்கன் வந்து துரத்திட்டு வந்து போவாங்க இல்லையா, அப்ப மாட்டின் சாணம் வந்து அங்க வந்து இருக்கும். அந்த மாட்டின் சாணத்தின் மீது கால் வலிக்குதான் இந்த அரக்கன் கிட்ட வந்து மாட்டுவாங்க. அப்ப அந்த அரக்கன் கிட்ட மாட்டும் பொழுதுதான் இந்த மிளகாய் புடியுமே வந்து இந்த அரக்கன் வந்து தூவான். மாட்டின் சாணத்தை மிதித்து அவங்க தெய்வமானதுனால இவங்களுக்கு மாசாணி அப்படின்ற பேரும் வந்து வைத்தாங்க. அதாவது சயானி என்ற பெயரை வந்து சாணி என்றும், மாட்டின் சாணத்தின் மீது மிதித்து கால் விழுந்து தறி விழுந்தனால மாசாணி அப்படின்ற பேரும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மிளகாய் பொடியினாலதான் வந்து அந்த குழந்தை வந்து இந்த சிசு வந்து இதுவானதுனால அவங்க யாரும் சரி அந்த தெய்வத்தை போய் வந்து, அதாவது மாசாணி அம்மனை போய் யாரு வணங்கினாலும் மிளகாயை வந்து தேய்த்து அவங்க மீது பூசி நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரிங்க, அது 3 மாதத்துக்குள்ளே இவங்க வந்து நிறைவேற்றி தருவாங்களா. ஏன்னா மிளகாயின் நெடி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இறைச்சல் வந்து கொடுக்குமோ அந்த அளவுக்கு நான் என்னோட வந்து ஒரு மன உளைச்சல்ல வந்து நான் வந்திருக்கேன்,
என்னுடைய வந்து பிரச்சனை வந்து நீங்க தீர்த்து கொடுக்கணும் அப்படி நம்ம சொல்றதுக்கு முறையா இருக்கும்ன்றதுனால இந்த மாசாணி அம்மன் வந்து வைத்திருக்காங்க. அதாவது இந்த வழக்கம் வந்து அப்பத்துல வந்து கடைபிடித்துட்டு வர்றாங்க. அதனால நம்ம வந்து இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்ல செல்லக்கூடிய பொள்ளாச்சின்ற இடத்துல வந்து அங்க இருக்கு. அங்க மாசாணி அம்மனுக்கு வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து யாராவது வாங்கிட்டாங்க, அந்த பணத்தை வந்து திருப்பி வந்து தரல, இப்படி போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று நம்ம மிளகாய் தேய்த்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் வந்து 3 மாதத்துக்குள்ள நிறைவேறும். அன்று 3 மாதத்துக்குள்ள நிறைவேறிய பின்பு என்ன பண்ணணும்னா நம்ம மிளகாய் தேய்த்தும் இல்லையா, அவங்களை வந்து குளிர்விக்கணும்ன்றதுக்காக தயிரோ இளநீரோ அல்லது நல்லெண்ணெயோ மீண்டும் ஊற்றி நம்ம குளிர்வித்தோம் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து எப்பொழுதும் வந்து அவங்க பக்க பலமா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பல ஆன்மீக பதிவுல வந்து சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கோவில்களுக்குமே சரி ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு என்ன சிறப்புனா இங்க வந்து பெரும்பாலும் பேய் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகள் உடையவர் தான் வந்து செல்வாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் வந்து எனக்கு வந்து நீண்ட நாளா குழந்தை வரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி இந்த கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே நீங்க கருவுறுக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐதீக உண்மையாகவும் பார்க்கப்படுது. இதுதாங்க மாசாணி அம்மன் வரலாறு. மாசாணி அம்மனுக்கு ஏன் மிளகாய் தேய்த்து நம்ம வழிபாடு செய்யறோன்றதையும் வந்து பார்த்திருக்கோம். அந்த கோவில்களுக்கு யார் யார் சென்று வழிபட்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும்ன்றதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஸ்வரி வெங்கடேசன்.